ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் நமது ராசி பலன் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சந்ததாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. பெரும்பாலானவர்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலன்னு சொல்லிட்டு அனாலிட்டிக்ஸ்ல காட்டுது. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்க, உங்களோட செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சிவராத்திரி தினம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே. சூரியனுடன் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக 4 விஷயங்களை கவனிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு மிக மிக சிறப்பாக உங்களது வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த 4 விஷயங்கள் எல்லாத்துக்குமே பொதுங்க. உங்களது காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும், உங்களது திருமண வாழ்க்கைக்கும் பொருந்தும், வியாபாரத்திற்கும், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கையான அனைத்திற்குமே பொருந்தும் நண்பர்களே. அந்த 4 விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது முதலாவதாக நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நண்பர்களே. இன்னைக்கு கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கல அப்படின்னா தகாத வார்த்தைகளால் பேசி விடுவீங்க. அதனால இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக அதனால பின்விளைவுகள் ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் வருத்தப்பட நேரிடலாம். எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. கோபம் என்பது கொஞ்ச நேரம் பைத்தியகாரத்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைத்தியகாரத்தனத்துக்குள்ள நீங்க மாட்டிக்காதீங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு தியானம், யோகா போன்றவற்றை நீங்கள் செய்து கொள்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக மாறும். அனைத்து விதமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்க. கடவுளை எப்படி நம்ம வணங்குறோமோ அதுபோல தெய்வீகமான ஒரு காதல் உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீகம் மற்றும் பக்தியை போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் உணரக்கூடிய நல்ல தருணங்கள் இன்றைய இருக்கிறது. அன்பு பெருகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஆனாலும் நீங்க இந்த 4 விஷயங்களும் கவனிச்சு அவனுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இரண்டாவதாக நீங்கள் மனசுல பயத்தை வச்சுக்க கூடாதுங்க. சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நடந்திருக்காது. ஆனா நடந்த மாதிரி ஒரு பிரம்மை மனசுல வரும். ஒருவேளை நடந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு குழப்பத்துல நேரத்தை விரயமாக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பாக நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணணும். அப்படின்னா மனக்குழப்பத்தை அகற்றிக்கணும். இன்றைய தினம் தேவையில்லாத குழப்பம் தரக்கூடிய வகையில் நீங்கள் பயத்தை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்க தைரியமா செயல்படுங்க நண்பர்களே. தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. ஆனா அசட்டு தைரியம் கூடாதுங்க. சில விஷயங்கள் புதுசா ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல நீங்க பயத்தை காட்டணும். அதுல பயம் காட்டித்தான் ஆகணும். ஏன்னா அதை ட்ரை பண்ணக்கூடாது. இப்பொழுது புதுசா ட்ரை பண்ணாதீங்க. ஆனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான காரியங்களை நீங்க எப்பயும் போல தொடர்ந்து செய்யலாங்க. அதுல தயக்கமே தேவையில்லை, பயம் தேவையில்லை. நீங்க எல்லாத்தையுமே விட்டுடுங்க நண்பர்களே. இன்னைக்கு வழக்கமான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். நீங்கள் உண்டு, உங்களுக்கு பொழுதுபோக்குகள் உண்டு, உங்கள் வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். யாராவது உங்ககிட்ட வம்பு தம்புக்கு வராங்க அப்படின்னா நீங்க அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு உங்க வேலைகளை பார்த்துட்டு நீங்க கம்முன்னு இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் யாராவது உங்க கூட வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சாலும் நீங்க அவங்க கூட ஒத்துழைக்காதீங்க. சரி இப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிட்டே இருங்க. அந்த மாதிரி வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்து விடுவதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. அதுவும் அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை அனைத்திலுமே நீங்க வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள கூடாதுங்க. காதல் வாழ்க்கைக்கும் அது பொருந்தும் நண்பர்களே. இன்றைய தினம் மிக மிக முக்கியமாக நீங்கள் பயத்தை மனசிலிருந்து விட்டொழிக்கணும். கடைசியாக நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா பேராசைங்க. சில பேர் நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 4 வருஷங்க உங்களுக்கு மதியம் பாத்தீங்கன்னா 10 லட்சமா திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னைக்கு தான் அங்க ஆஃபர் இருக்கு, இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்க இருக்கக்கூடிய பணத்தை கேட்பாங்க. நீங்க கவர்ச்சிகரமான ஆஃபரா இருக்கு, யார் தருவா, எவ்வளவு பெரிய ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்ப வராதுங்க. பேராசையை தூண்டி விடுவாங்க. பேராசையை தூண்டி உங்க பணத்தை அபகரிக்க முயற்சி பண்ணுவாங்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணத்தை வெளியே எடுக்க கூடாதுங்க. அதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். பணத்தை வெளியே எடுக்காதீங்க. ரொம்ப அவசியம்னா மட்டும் நீங்க செலவு செய்யறதுக்காக பணத்தை கொஞ்சம் வெளியே எடுக்கலாம். மற்றபடி உங்க பணத்தை 1 ரூபானாலும் நீங்க உங்க பணத்தை பாதுகாப்பா வச்சிருக்கணும். தேவையில்லாத முதலீடுகளை நீங்கள் நம்பி ஏமாறக்கூடாதுங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் இன்றைய தினம் கட்டாயமாக வேண்டாம். இன்றைய தினம் ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகள் என்ன ஆச்சு அப்படின்றத நீங்க கவனமா கண்காணிக்க வேண்டியதான் அவசியம் நண்பர்களே. உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது அலாட்டை நீங்க இன்னைக்கு கண்காணிக்கணும். பயணங்களின் போது உங்கள் உடைமைகள் மீது நீங்க தனி கவனம் செலுத்துங்க.
சில விலையுயர்ந்த பொருட்கள் வந்து காணாமல் போகவோ அல்லது உடைந்து போக வாய்ப்பு இருக்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகள் எதுங்கிறது ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி தெரிஞ்சு நீங்க வந்து இது உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் இதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்க முடியும் நண்பர்களே. தேவையில்லாத சங்கடங்களை நீங்க தவிர்க்க முடியும். இன்றைய தினம் ஈவன் சமூக வலைத்தளங்களில் கூட நீங்க கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். யாராவது உங்ககிட்ட கருத்து கேட்டாங்கன்னா, ஆமாப்பா அது அப்படித்தான் நான் பார்த்துக்கிறேன், நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிடணும். அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிருங்க. அந்த மாதிரி நீங்க நழுவிடுறது நல்லது நண்பர்களே. உங்க கருத்துக்களை நீங்க வந்து யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்க. மேலும் இப்போ உங்களால வந்து உங்க கருத்துக்களை முழுமையாக வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படலாம், மனக்குழப்பங்கள் இருக்கலாம். ஸோ நீங்க அதை வந்து தீர்த்துக்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் பேசாதீங்க, அமைதியாக இருந்துறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் வார்த்தைகளில் கனிவாக பேசணும், இல்லைன்னா பேசாமல் இருந்துறது நல்லது. கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம். அதனால மற்றவங்க மனக்காயம் ஏற்பட்டு அது உங்களுக்கு ஆபத்தாக முடியலாம். உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள், தலைவலிகள் ஏற்படலாங்கிறதுனால நீங்க அதை தவிர்த்து விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு வயதானவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா பழைய நண்பர்கள் மூலமாக சந்தோஷம் பண்ணுங்க. ஓய்வு நேரத்தில் உங்க பழைய நண்பர்களை போயிட்டு நீங்க சந்திக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில உங்களுடன் வாழக்கூடிய சில மனக்குறந்த காதலரானவர் கொஞ்சம் எரிச்சல் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையை கொஞ்சம் பொறுமையும் நீங்கள் கடைபிடித்தே ஆகணும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுன்னு தெரிஞ்ச உங்க அனுபவமிக்க விஷயங்களை மட்டும் நீங்க வலுவாக தைரியமாக இன்னைக்கு காரியங்களில் ஈடுபடுங்கள். விளைவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சமாளிச்சிட முடியும். ஸோ அனைத்து விதமான நன்மைகளும் உண்டுங்க. இந்த 4 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரோஸ் கலர் உங்களுக்கு கேஸ் கலராக அமையும் நண்பர்களே. ரோஸ் கலரை பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம தனுசு ராசி என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ திடீர்னு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அதன் மூலமாக மாற்றங்கள் பிறக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. இன்னைக்கு யாரையுமே கேலி கிண்டல் பண்ணிடாதீங்க. உங்களது கருத்துக்களை வெளியிடும் போது மற்றவங்க மனக்காயம் அடையக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றவங்களை பற்றி கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நிதானித்து செயல்படணும். இல்லைன்னா தெரிவிக்காமல் இருக்கிறது இன்னும் பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் நாவடக்கம் நன்மை தரும். இந்த தினம் மாற்றங்கள் நல்ல வகையில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் இன்னைக்கு நீங்களாம். இந்த தினம் ஒற்றுமை கணவன் மனைவியுடைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. ஏன்னா ஆஃபீஸ் டென்ஷன்னால கொஞ்சம் உங்களுக்கு கோபம் வரலாம். எனக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்னைக்கு உங்களுக்கு மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் எல்லாமே உங்க வாழ்க்கை துணை கூட நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு விவேகமா செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் உண்டுங்க. வேகமே தேவையில்லை, நிதானத்தை விவேகமா செயல்படுங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், உங்களது அண்டை வீட்டார் முதற்கொண்டு உங்க குடும்ப உறுப்பினர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இன்னைக்கு புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். பொறுமையோடு இருங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க. அலைச்சல்கள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் ஏற்படலாம். இயந்திரத்தை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமா இருங்க நண்பர்களே. விவேகம் வேண்டிய நாள், மகிழ்ச்சியில் பெருகும் நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.